பாக்ஸ் பேக்கிங் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக அன்பாக்ஸ் பண்ணலாம். நமக்கு மேலே இருக்க கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து மெயின் பாக்ஸ். இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து k17 கிடைக்க போகுது. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு ஒரு k17 வாட்ச் ப்ளஸ் அதோட ஸ்ட்ராப்ஸ், 2 ஸ்ட்ராப்ஸு. நமக்கு பாக்ஸ்க்குள்ளே இன்பில்டாக பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் ஸ்ட்ராப்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ராப் வந்து நமக்கு பாக்ஸ்க்குள்ளே கிடைக்குது. ஸோ இது போக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட k17 சீரிஸ் 7 வாட்ச் உள்ளே இருக்கு. தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட ஒரு டோப்போட ஒரு கேபிள் உள்ளே இருக்குது. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒயர்லெஸ் சப்போர்ட் சார்ஜர் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இதோட டிசைன் அண்ட் லுக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ k17 இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் இந்த டிசைன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 3.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னே தெரியுது. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மற்ற ஐ திங்க் நம்ம சீரியஸ் 6 k16 கூட ஒரு மைனஸ் இருந்துச்சு, ஒரு பக் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து டிஸ்பிளே வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லேக் ஆகும். ஆனால் இந்த மாடலில் வந்து லேக் ஃப்ரீ டிஸ்பிளே அப்படின்ட்டு ப்ரொமோஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம யூசேஜ் பண்ணி கம்ப்ளீட் ரிவ்யூவை இன்னும் 2 டேஸில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவெல் பட்டன் சிஸ்டம் இருக்குது. நார்மல் ஒன்று ஆன் ஆஃப் மைக், தென் ஒரு ரோல் க்ரோனோ சொல்லுவாங்க. ஸோ ரோல் பட்டன் சொல்லுவாங்க. ஸோ எனிதிங் எல்ஸ். தென் அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு மைக் இருக்குது. யா, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு மைக் இருக்குது நம்ம கால் பேசுகிறதுக்கு. தென் இதோட ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற ஸ்மார்ட் வாட்ச் லைக் T55+, T55 சீரியஸ் 5, சீரியஸ் 6, T55+, தென் HT22. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சின்ன ஸ்பீக்கர் தான் இன்பில்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்பீக்கர் வந்து பெருசாகவே இருக்குது. தென் இதோட பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா சென்சார்ஸ். எஸ், நம்ம ஹார்ட் ரேட், ECG, பிளட் ப்ரெஷர், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா செக் பண்ணுற அந்த சென்சார் பாட்டம் ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மற்ற வாட்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு 2 பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க கோல்டு கலரில். ஸோ அதை ஃபிட்டாக வர மாதிரி நிறைய பேர் வந்து தப்பாக ப்ரொமோஷன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ இப்போது நம்ம கையில் வச்சுருக்க k17 மாடல் தான் கம்ப்ளீட் பியூர் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா k16 கூட இருக்குது. k16 அதுக்கப்புறம் இது அட்வான்ஸ் மாடல் k17, இது சீரியஸ் 7. ஸோ இந்த ரெண்டில் மட்டும் தான் பியூர் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து வாங்க நம்ம ரீபூட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி கைஸ் பார்த்தீங்க ஆப்பிள் லோகோ ஷோ ஆகுது. ஸோ இதுக்காக தான் மவுஸே வந்து ஓகே பேட்டரி லோவாக இருக்குது அப்படின்னு காட்டுது.